ஹாய். எம்மா, எம்மா, சீக்கிரம் ஓடி வா. ஏல என்னத்த ஓடிவா, உனக்கு உள்ள வர முடியாதோ? எனக்கே கால்லாம் இழுக்குது மக்கா, அதான் உட்காந்து தையலை மட்டும் தடவிட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே வார? அம்மா இங்க தானே இருக்கேன். இங்க வாமா ஃபர்ஸ்ட். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஓடி ஓடி வந்திருக்கேன். நீ என்னடானா தையல் தடவிட்டு இருக்கேன், அது தடவிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு வேலை வந்திருக்குமா கப்பல்ல. நீ அந்த அண்ணா பைசா கட்டின பத்தியா, அந்த வேலை எனக்கு கிடைச்சிட்டு அடுத்த மாசம் வர சொல்லியிருக்கோம்மா. இனிமே கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருமா. சந்தோஷத்துல இருக்கேன் இப்போ நான் இப்போ. எம்மா என் பிள்ளை, நான் கும்பிட்டு இருந்தேன் அம்மா குலதெய்வம் நம்மளை கைவிடலம்மா. என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிட்டு சந்தோஷம், நல்லா இருக்கணுமா நீ. சரி, முதல்ல அப்பா கிட்ட சொன்னியா? அல்லாதம்மா, இனிமே நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துரும். நான் அப்பாவை பார்க்கல, முதல்ல உன்னதான் பார்க்க வந்திருக்கேன். வா நம்ம அப்பாவை பார்க்க போவோம். என்னமாக்கா இந்த வெயில்ல இங்க வந்து அலைஞ்சிருக்கிய? மத்தியானம் மணியே பாரு 2 மணி. இன்னும் இளநீ இளநீர் வேணுமா? சொல்லியிருந்தா அப்பா வரும்போது எட்டு வருவாங்களா? எதுக்கு இங்க இவ்வளவு தூரத்துக்கு அலையணும்? ஐயா, இளநீ குடிக்கிற நேரத்துல இப்ப நம்ம இருக்கோம். உங்களை பாக்குறதுக்கு தான் 2 பேரும் வந்தோம். நம்ம பிள்ளைக்கு ஏதோ கப்பல்ல வேலை கிடைச்சிருக்கு. நம்ம இந்த மாரிமுத்தனை பார்த்து பணம் கட்டணும் பத்தியில அந்த வேலை கிடைச்சிருக்கான். சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. அதான் கையோடு இழுத்துட்டு வந்துட்டேன் உங்களை பாக்குறதுக்கு. அப்படியால அம்மா சொல்றது உண்மையாமாக்கா? ஆமாப்பா, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அங்க இருந்து. இன்னும் அடுத்த மாசம் வாக்குல கப்பல்ல ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. நீ இப்படிலாம் மாடுக்குன்னு மேய்ச்சிட்டாலும் எந்த அவசியம் இல்லப்பா. உன்னை ராஜா மாதிரி குறைச்சு பார்ப்பேன். ஐயா உனக்கு வேலை கிடைச்சதே நீ சந்தோஷம்யா. நம்ம குலதெய்வம் நம்ம காப்பாத்திட்டியா. ராஜா மாதிரி நீ இருந்தா போதுயா, எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வேண்டாம். சரி சரி, அழாதிய முதல்ல. நல்ல நடந்திருக்கும் போது இப்படி கண்ணீரா விடுவாங்க. சரி, நம்ம தம்பிக்கு நல்லபடியா வேலை கிடைச்சதுன்னா நம்ம கோயில போய் இவன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு தேங்காய் உடச்சு வரணும்னு இருந்தோம்ல. வாங்க, இன்னைக்கு இப்பவே நம்ம கிளம்பிடுவோம். மணி நம்ம 3 2 தாண்டிட்டு ஒரு 5 மணி போல நம்ம போவோம். சரியா? நீங்க இப்படி மாட்டெல்லாம் கேட்டுட்டு அந்த வழியே வாங்க, நாங்க இந்த வழியே போறோம். எப்பல நீங்க 2 பேரும் என்னை ஏமாத்திட்டே இருக்கீங்க. நான் தானே முதல்ல உங்களை கண்டுபிடிச்சேன். வீட்டுக்கு போகணுமா? ஐயோ, என்னாச்சு தெரியலையே. எங்க அம்மா உடனே வரலாம் சொல்ல மாட்டாளே. சரிப்பா, நான் போய் அம்மா பார்த்துட்டு வரேன். சரியா? எட்டி, மணி இப்பவே 4 ஆக போகுது. இப்ப 5 மணி வாக்கில் நம்ம கோயிலை பார்த்து போகணும். அதனால தான் உடனே வாங்கணும்னு சொல்லிவிட்டேன். இப்ப சொன்னதுக்கு நான் சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுது. இப்பதான் வந்து நிக்கேன். ஏட்டி, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையா? இன்னைக்கு அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருக்குடி. அடுத்த மாசம் வாக்கலாம் என் பிள்ளை வேலைக்கு போயிடுவான், கப்பலுக்கு போயிடுவான். தெரியுமா உனக்கு? முதல் வேலையும் சாமியை போய் கும்பிட்டுட்டு அவன் பிள்ளை அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். உனக்கு விளையாட்டு முக்கியம், விளையாட்டு. என்ன அப்படி? அம்மா உண்மையா சொல்றேன். கங்க்ராச்சுலேஷன், சூப்பர் சூப்பர். அப்படி தப்பு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா. சரி நீ கிளம்பு, நம்ம கோயில் போயிட்டு வருவோம். சரியா? வந்து பேசிப்போம் நைட்டு. டைம் ஆகுது பத்தியா? ஏம்மா, நம்ம இப்போ கிளம்பிடுவோம். அப்பா எப்போ வரும்? அப்பா வரும் அக்கா, அந்த வழியா அர்ச்சனை சாமான்லாம் வாங்கிட்டு அப்பா அப்படி வரும்னு சொல்லியிருக்கு. நம்ம இப்படியே போவோம். நம்ம வரக்குள்ள அப்பா வர கரெக்டாக ஆயிரும். சரியா? நீ வண்டி எடுமா. அந்த அப்பா வந்துட்டுல, நீ அர்ச்சனை சாமான் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருப்பாரு. நம்ம போய் கோயிலில் போய் நேரத்தோட போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவோம். மணி 6 ஆகுது பத்தியா? கரெக்டாக பூஜை நடக்கிற நேரம். 10 நிமிஷம் தான் இருக்கு. இந்தாம்மா, நீ சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்ட. கரெக்டா இருக்கான்னு பாத்துக்க. எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. அதுக்குள்ள 6 மணி ஆக போகுது பத்தியெல்லாம். பூஜை நேரம் வர தொடங்கிடும். வாங்க நமக்கா, வாங்க 2 பேரும். நம்ம சீக்கிரம் போவோம் முதல்ல. ஏன் நீங்கள் வாங்க. இல்லை, இன்னுமால உங்கள் அப்பாவும் தங்கச்சி நடந்து வரவே. வயசான காலத்தில் நான் கூட வந்துட்டேன். இதுக்கு என்ன தூரண்டி, கை காலம் ஒரு மாதிரி இழுத்துட்டு போகுது. சரி, நான் அந்த அர்ச்சனை குடிப்பையும் வச்சுட்டு வரேன் பூசாரிக்கிட்ட பூஜை பண்றதுக்கு. பத்தியில நம்ம வந்தது நல்ல நேரம். ஓமகுண்டெல்லாம் வளர்க்காத. இன்னைக்கு ஏதோ பௌர்ணமியாமல, நல்ல நேரத்துக்கு வந்திருக்கோம்ப்பா. என் பிள்ளைக்கு நல்லதான் அமையணும் எல்லாமே. சரி, நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம சீக்கிரம் நேரத்தோட கிளம்புவோம். நம்ம ஊரை பார்த்து போனோம்ல. அர்ச்சனை கூட எல்லாம் ஒரு நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம். கோயில் அது பாட்டுக்கு இருக்கட்டும். சரிம்மா, அப்ப சீக்கிரம் சாமி கும்பிடுவோம், நம்ம கிளம்புவோம்.
எப்ப என்ன வெயிலுச்சே, காலையிலேயே இந்த தண்ணி இனி ஊத்தாம வயல்ல எப்படி வாடி போய் கிடக்குமா அந்த கதிரெல்லாம். பார்க்கவே பாம்போல இருக்குச்சே, பச்சை பிள்ளை பார்க்குற மாதிரிலாம் இருக்கு. என்ன கலையக்கா, ரொம்ப சந்தோஷம் இருக்க போல, மூஞ்சி அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் எரியுதே. ஆமா, 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. நீ வந்து பார்த்தா நானே தண்ணி ஊத்தாம போயிட்டேன்னு சொல்லிட்டு கவையில் வந்து உட்காந்துருக்கேன். சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு போங்கடி 2 பேரும். எக்கா எக்கா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் கப்பலுக்கு போய் வேணும்ல, அட்வான்ஸாவே 1,00,000 ரூபாய் அனுப்பியிருக்காவளம்ல வேலைக்கு. வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே அவ்வளவு துட்டுனா, சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன துட்டு வரும் உங்களுக்கு நாங்களாம் கண்ணே தெரிய மாட்டோம். இப்பவே பவுசு காட்டுறீங்களே. ஏட்டி, உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. நான் மாடம் போய் தண்ணி கிணி வைக்கணும். வெளியே போங்கடி முதல்ல என் வயலை விட்டு. பாத்திமாக்கா, பாத்தியலக்கா, மோனுக்கு வேலை கிடைச்சோன்னா எங்க வயலை விட்டு வெளியே போன்னு சொல்ற வச்சு இந்த அக்கா இப்படி சொல்லுவோம்னு நினைக்கவே இல்லைக்கா. கஷ்டமா போச்சு. அர்த்தனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்தில கொடை பிடிப்பாவன்னு சும்மாவா சொன்னாங்க. இந்த அக்கா அதை நேர்லயே காமிச்சு விட்டாவல நம்ம கிட்ட. ஏம்மா இப்படிலாம் பேசாத. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ என்ன இதுல இருந்தாங்களோ, நம்ம தெரியாம எதுவும் பேசக்கூடாது பத்தியா. சரி, இந்த புஷ்பாக்கா வரா பாருங்க, அவையில கூப்பிடுங்க. எப்படியும் அவையில தெரியாமலா இருக்கும். என்னம்மா இந்த உட்காரதுக்கு நேரம் ஆகுது. இந்த 2 பிள்ளைகளும் வந்துடும். கொஞ்சம் வீட்டுல காய்கறி பார்க்கணும். என்ன சொல்லுமா? ஆமா புஷ்பாக்கா, இந்த பேச்சு அக்காவோட பையன் கப்பல்ல வேலை கிடைச்சிருக்காம உண்மையா? அட்வான்ஸாவே 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா அனுப்பிச்சிருக்காங்களாம்ல. உங்களுக்கு உண்மையாக்கா? உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அவங்க உங்களுக்கு தான் ரொம்ப க்ளோஸ். சொல்லியிருப்பாவ தானே? ஏன் அப்படியாக்கா? எனக்கு தெரியாதே. நான் காலையில இருந்து அவளை பார்க்கவே இல்லை. பார்த்தாக்கிட்ட ஒரு வேலை பிள்ளை சொல்லியிருப்பா. ஆனா வேலைக்கு சேரக்கு முன்னாடி யாரும் 1,00,000 ரூபா கொடுக்கா? இந்த எனக்கு தெரியாது. அக்காவே வாரவங்கள நம்ம கேட்டுருவோம். வாமா பேச்சி, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பையனுக்கு வேலை கிடைச்சிருக்காமே, ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்ல. சந்தோஷம் பிள்ளை நல்லா இருக்கட்டும். என்ன வேலை, எங்க போறேன்னா இவ்வளவு ஏதோ 1,00,000 ரூபா அட்வான்ஸ் என்ன கதை? ஆமாக்கா, அவன் படிச்ச படிப்புக்கு தான் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கப்பல்காரனா இருக்காவல்ல, அவகிட்ட சொல்லி கொஞ்சம் துட்டுக்கிட்டு கொடுத்து ரெடி பண்ணியிருந்தேக்கா. அந்த வேலை இப்போ வந்திருக்கு. அடுத்த மாசம் வாக்கில் வர சொல்லியிருக்காவ. இன்னும் கொஞ்சம் துட்டு தேவை இருக்குக்கா. என்ன செய்ய போறேன்னே எனக்கு தெரியல. வேலைக்கு சேர்ந்த சந்தோஷம் தான், ஆனா துட்டுக்கு தான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. எவ்வளவு வந்தா அது போல வெளியே இருக்குன்னு யாருதான் சொல்றோம். நம்ம என்ன அவி வீட்டுக்குள்ள போய் களவா எடுக்க போறோம்? இந்த இவ்வளவு தாம சொல்றாங்க. இவ்வளவு சொல்லிதான் எனக்கே தெரியுது. கப்பல்ல வேலை கிடைச்சிருக்காங்க, இதை அட்வான்ஸா 1,00,000 ரூபா அனுப்பிச்சிருக்காங்க. என்னெல்லாமா சொன்னாங்க. அதான் சரி, நல்ல விஷயமா இருக்கா, பிள்ளைக்கு வேலை கிடைச்சிட்டான்னு கேட்கதான் இருக்கேன். இக்கா, ஊர் வாயை மூட முடியாதுக்கா. நானே பிச்சை எடுத்து அங்கே எங்கேயும் கடனை உடனே வாங்கிய 3 வேலைக்கு சேர்த்துருக்கேன். இன்னும் துட்டுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. என் பிள்ளை போறதுக்கு முன்னாடியே இப்படி கரிச்சு கொட்டுறாரு. இப்படி வச்சா என் பிள்ளை என்னக்கா ஆவான்? இவ்வளவு கிட்டலாம் இவ்வளவு மூஞ்சில முழிச்சாலே வழங்காதுக்கா. ஏக்கா, அப்ப அட்வான்ஸ் பண்ண வரலையா? 1,00,000 2,00,000? ஆமாட்டி, 10,00,000 ரூபா வந்திருக்கு. வீட்டுல வைக்க இடம் இல்லை. வா, உன் வீட்டுல கொண்டு வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு. நம்ம கிட்ட நல்லா பேசுற இவங்களே எப்படி பேசுறாங்கக்கா? ஊர்ல என்னெல்லாம் சொல்லுவாங்களோ எனக்கு தெரியல. என் மோனங்க அனுப்பி வைக்கிறதுக்கே துட்டு வேணும். அதுக்குன்னு என்ன செய்ய போறேன்னு தெரியலக்கா. இவ்வளவு மூஞ்சிலாம் முழிச்சாலே வழங்காது. நீங்க வாங்கக்கா, நம்ம போவோம்.